Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்தியாவில் பாஜகவின் மத்திய அமைச்சராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் குற்றம் தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது வரை நடைபெற்று வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் பாஜக குழு தலைவர் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா நாட்டில் இந்து மத ஆணையத்தின் நிர்வாகியாக இருப்பவர் 43 வயதான பாலேஷ் தன்கர். பாஜக சார்பில் அமைப்பு ஒன்றையும் உருவாக்கி அதனை நிர்வகித்து வருகிறார். பாஜக தலைவர்களுடன் மிக நெருங்கிய பழக்கத்தை கொண்டிருக்கும் இவர் பிரதமர் மோடி மற்றும் சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார் என புகைப்படங்களும் ட்விட்டர் பதிவுகளும் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பாலேஷ் தன்கர் மயக்க மருந்து கொடுத்து பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்கிற தகவல் பலரையும் அதிர வைத்துள்ளது. பாலேஷ் தன்கர் போலியான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வெளியிட்டு அதன் மூலம் வேலை தேடி வரும் பெண்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அதனை ரகசிய கேமராக்களை கொண்டு வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டுள்ளார். அப்படி வீடியோவாக பதிவு செய்யப்பட்டதை தனது கணினியில் எக்ஸல் ஷீட்டில் பட்டியல் போட்டு அவர்களின் வயது, தோற்றம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு மதிப்பெண் கொடுத்து வந்துள்ளார். இதனை இவர் தொடர்ந்து வாடிக்கையாகவே வைத்துக் கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 2018ஆம் ஆண்டு பாலேஷ் தன்கர் மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிட்னியில் உள்ள பாலேஷ் தன்கருக்கு சொந்தமான அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அதில் மயக்க மருந்து மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு பயன்படுத்தப்பட்ட ரகசிய கேமராக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் போலி வேலைவாய்ப்பு விளம்பரங்களை பார்த்து வேலை தேடி வந்த 5 கொரிய பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலேஷ் தன்கர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் அனைவரும் வன்கொடுமை செய்யப்படும் போது மயக்கத்தில் இருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேலும் 8 பாலியல் வழக்குகள் பாலேஷ் தன்கர் மீது இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு 13 பாலியல் வழக்குகள் உட்பட 33 குற்ற வழக்குகளில் பாலேஷ் தன்கர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி டவுனிங் சென்டர் நீதிமன்றம் பாலேஷ் தன்கருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோடு 30 ஆண்டுகளுக்கு பிணை வழங்கப்பட மாட்டாது என்றும் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி அவருக்கு ஏப்ரல் 2053 முடிவடையும் வரை பரோல் கிடைக்காது என கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.